இங்க கலிமாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மக்காவுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. லா இலாஹ இல்லல்லா இவங்களால ஜீரணம் பண்ண முடியல. அது எப்படி பல கடவுள்களை ஒரே கடவுள்களாக இவர் ஆக்கி விட்டார். மிக வியப்பான ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். இந்த கமெண்ட்லாம் எங்க வருது? மக்காவில். ஏன்னா 365 சிலையை நவுத்திட்டு ஒரு சிலையை வைக்க சொல்றாருன்னு. இங்க பொறுத்த வரைக்கும் ஏகத்துவம் இவங்களுக்கு புதுசு கிடையாது. யாருக்கு? யூதர்களுக்கு. ஒரு கடவுளை இவங்க ஏற்கனவே நம்பிட்டு இருந்தவங்க தான். இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா முகமது ரசூல்லா பிரச்சனை வருது. இங்க முகமது ரசூல்லா அதாவது நபியை நம்புறது தான் இங்க மெயின் பிரச்சனை. அதை எப்படி இந்த ஆளு போய், அதை எப்படி இவரு போய், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு இப்படி, இவர் அப்படி, இப்படி வந்து கிளம்புறாங்க. அப்ப இந்த நேரத்திலே என்ன பண்றாங்க? இந்த தாக்குதல்கள்லாம் நடக்குது இல்ல, அதுக்கு வந்து ஒரு கமெண்ட்டும் கொடுக்குறாங்க. யாரு? மதீனாவாசி அந்த யூதர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க? நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்களே, அது எல்லா பக்கம் போய் சண்டை போட்டு வர்றாங்களே இவங்க, போற பக்கம்லாம் இவங்க பிரச்சனை பண்றாங்களே, எங்கேயாவது குரான்ல சண்டை போட சொல்லி இருக்குதா? அப்போ வரைக்கும் இறங்கல. என்ன பண்றான் பாருங்க, அல்லாவும் பாருங்க, ரசூல் மூலமா போற கடமையாக்குறான். அப்போ ரசூலை ஃபாலோ பண்றவனுக்கு மட்டும்தான் இது வந்து புரியும், குரான்ல இருக்கிறவனுக்கு புரியாது. அப்போதான் அவங்க கேட்கறாங்க. இப்போ கூட வந்து சஹாபாக்கள் கூட கேட்டுறாங்க, அல்லாஹ் ஏன் ஒரு வசனத்தை இறக்க மாட்டேங்கிறான்? இருந்தா இவங்களுடைய வாயெல்லாம் அடைச்சிடலாம்ல. அது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், போர் புரியும்படி ஒரு அத்தியாயம் ஏன் இறக்கி அருளப்படுவதில்லை என்று இறை நம்பிக்கையாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஆனால் போர் பற்றி கூறப்பட்டு உறுதியான ஒரு அத்தியாயம் இறக்கி அருளப்பட்ட போது உங்களில் உள்ளங்களில் நோய் இருப்பவர்கள் மரணத்தால் சூழப்பட்டவன் பார்ப்பதை போன்று உம்மை பார்ப்பதை நீர் காண்பீர். அந்தோ அவர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியது அப்படிங்கிறான். அப்படியே இறக்கிட்டேன் அப்படின்னா இவங்கெல்லாம் நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், கீழ்ப்படிந்தோம் என்று ஒப்புக்கொள்வதும் நல்ல சொற்கள் பேசுவதும் தான் திட்டவட்டமான கட்டளை கொடுக்கப்பட்ட போது அல்லாஹ்விடம் அவர்கள் அளித்த வாக்குறுதியில் உண்மையாளர்களாக அவர்கள் நடந்திருந்தால் அது அவர்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல, செவியுறோம் கட்டுப்படுறோம்ட்டு. ரசூல் ஆர்டர் போடுறாங்களா, அது பத்தாதா? அது வேற நான் வேற தனியா சொல்லுமா? அல்லாவும் சொல்லல. இனி இது தவிர உங்களிடம் வேற எதையும் எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் பின்வாங்கி செல்வீர்களாயின் பூமியில் நீங்கள் மீண்டும் அராஜகம் விளைவிப்பீர்கள் என்பதையும் மேலும் நீங்கள் பரஸ்பரம் உள்ள உறவுகளையும் துண்டிவிட்டு விடுவீர்கள் என்பதையும் தவிர அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இத்தகையோரை அல்லாஹ் சபித்து விட்டான், மேலும் செவிடர்களையும் குருடர்களையும் அல்லாஹ் அவர்களை ஆக்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இந்த குரானை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவர்களின் இதயங்கள் மீது பூட்டுகள் போடப்பட்டிருக்கான தனியா வேற ஒரு அத்தியாயம் இறக்கணுமா? சூரத்துல் ஜிஹாத் அப்படின்ட்டு இந்த குரான் ஃபுல்லா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் எப்படி கேட்கறான் பாருங்க. இந்த குரானை வந்து அவர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இதுல இருந்து பூட்டா போட்டு இருக்குது. அதுதான் இவங்க சொல்றாங்க, இந்த புக்கே மோசமான புக்குன்னு தான் காஃபிர் சொல்றான். உண்மை நீதியை நிலைநாட்டக்கூடிய புத்தகம். நீதி நிலைநாட்டுறதுக்கு போர்கள் அவசியம். எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் போர்கள் அவசியம். அல்லாஹ் தான் சொல்றான், குரானை தனியா வேற சிந்திச்சு பார்க்கணும் மாட்டீங்களா? எக்ஸ்ட்ரா வேற ஒரு அத்தியாயம் இறக்கணுமா? உண்மை யாதெனில் தங்களுக்கு நேர்வழி தெளிவாகிவிட்ட பின்னர் அதனை புறக்கணித்து சென்று விட்டார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் இதை இலகுவாக்கி விட்டான். மேலும் அவர்களுக்காக பொய்யான எதிர்ப்பு பார்ப்புகளின் ஒரு படலத்தை நீட்டிக்கொண்டே போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து அந்த யூதர்களை கூட வந்து என்ன பண்றான்? கண்டிக்கிறான்.